காய்ச்சலும் பாய்ச்சலும் தான் விவசாயம் சொல்லுவாங்க. நான் எதை பற்றி பேச வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர் மேலாண்மைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக விவசாயத்தில் நம்ம தண்ணீரை சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் செடிக்கு கொடுத்தோம் அப்படின்னா தான் சீரான வளர்ச்சி இருக்கும். இதுக்கு நம்ம என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சொட்டு நீர் பாசனம், ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொட்டு நீர் பாசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயிருக்கு 10 லிட்டர் தண்ணி தேவை அப்படின்னா அந்த 10 லிட்டர் தண்ணியை வேர்கிட்டயே கொண்டு போய் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு பேர் சொட்டு நீர் பாசனம். இந்த சொட்டு நீர் பாசன முறையில் இன்னும் அட்வான்ஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பயிருக்கு தேவையான தண்ணியை சரியான டைமில் சரியான விகிதத்தில் நம்ம ஆட்டோமேட்டிக்கும் பண்ணிடலாம். இப்போ ஒரு கேட் வாலில் ஒரு 5 மினிட்ஸ் பாயணும் அப்படின்னா 5 மினிட்ஸ், 10 கேட் வால் இருக்குது அப்படின்னா அந்த 10 கேட் வால் வந்து 5 மினிட்ஸாக ஆட்டோமேட்டிக்காக சைக்கிளிக் டைம் கொடுத்து பாஞ்சு முடிஞ்சிடும். அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரான இடைவெளியில் பயிர் வளரும், விளைச்சல் நல்லாவே இருக்கும். நம்ம ஐக்ராப்பில் சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுத்து அதை ஆட்டோமேஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். விவசாயம் செய்வோம், விழிப்புணர்வுடன் செய்வோம். நன்றி, வணக்கம்.